வணக்கம் ஜோதிட நண்பர்களே. நீங்க நம்ம பார்க்க போறது கும்ப லக்னம். லக்னத்துல செவ்வாய் 13 டிகிரி, இங்க சந்திரன் 24, சனி 16 டிகிரி, குரு 2 டிகிரில இருக்காரு. சிம்மத்துல ராகு 10 டிகிரில இருக்காரு. இங்க சுக்கிரன் 20 டிகிரி, புதன் 28 டிகிரி, சூரியன் 29, இங்க கேது 10 டிகிரி. இங்க செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை அடைகிறாங்க. பரிவர்த்தனை அடைகிறது மூலியமா அந்த கிரகங்கள் மீண்டும் பழைய பலத்தை அடைகிறது தான் இங்க தங்களோட வீடுகளை பரிமாறிக்கொள்கிறார்கள். இங்க செவ்வாயும் சனியும் இப்ப நடக்கிறது. இவருக்கு தசா புத்தி என்ன தசைன்னு பாத்தீங்கன்னா சுக்கிர தசை, குரு புத்தி போயிட்டு இருக்கு. இங்க அம்சத்துல பாத்தீங்கன்னா புதனும் சூரியனும் அம்சத்துல வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்காங்க. இங்க குருவும் அம்சத்துல வர்க்கோத்தம்ல தான் இருக்காரு. சரி, ஓகே. இப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ஆகி செவ்வாய் உங்களுக்கு லக்னத்திலேயே இருக்கக்கூடியது. இவருக்கு இயற்கையாவே அவருக்கு தொழில் செய்யணும்ன்ற ஒரு அமைப்பு இவருக்கு இயற்கையாவே இருக்கு. ஏன்னா செவ்வாய் 10ஆம் அதிபதியில லக்னத்துல இருக்கிறதுனால இவருக்கு இருக்கு. சரி, இப்போ செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை அடையிறதுனால இப்போ செவ்வாயோட காரகமும் சனியோட காரகமும் ஒழுக்கம். செவ்வாய் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் சம்பந்தமானது. சனி இன்ஜினியரிங், இரும்பு சம்பந்தமான வேலைகள். இதெல்லாம் இந்த 2 காரகமும் இவங்களுக்கு வழுக்கும். அதுவும் இல்லாம இங்க சனி பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து 14 டிகிரில சுபத்துவம் அடைகிறாரு. அதே போல லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சூரியன் 29 டிகிரி, புதன் 28 டிகிரி. இப்ப குருவின் பார்வையால சுபத்துவம் அடைகிறாங்க. இங்க சூரியனும் சுபத்துவம் அடைகிறாரு. குருவின் பார்வையால சிம்மமும் சுபத்துவம் அடையுது. சரி, இவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அதே போல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம். ஸோ நம்ம ஒரு தொழில் செய்யறதோ, ஒரு வேலை செய்யறதோ, அதன் மூலமா நம்ம வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு. அதனால இங்க 10ஆம் ராசிக்கு 10ஆம் இடத்தை சூரியன் தொடர்பு கொள்றாரு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு. 4ஆம் வீட்டுல இருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. இப்ப நடக்கிறது சுக்கிர தசை. இந்த 10ஆம் இடம் தான் பட்டம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து, கௌரவம், இது எல்லாமே கொடுக்கக்கூடிய சுக்கிரன். இங்க சுக்கிரனுக்கு பாத்தீங்கன்னா பெரிய எந்த பாவ தொடர்பும் இல்லை. அதனால இப்ப சுக்கிர தசை குரு புத்தி போயிட்டு இருக்கு. குரு இந்த லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியாகி இங்க 3ஆம் இடத்துல நட்பு வீட்டுல தான் இருக்கிறாரு. அப்போ இங்க சனி லக்னாதிபதியாகி குருவோட சேர்ந்துருக்கிறாரு. குரு யாருன்னா தனாதிபதி மற்றும் லாபாதிபதி. அப்ப சனி லாபாதிபதியோட சேர்ந்திருக்காரு. சனி நீச்சம் அடைஞ்சாலும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காருல, அது ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் இல்லாம லாபாதிபதியோடவும் தனாதிபதியோடவும் சேர்ந்திருக்கிறாரு. இப்ப இவங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்த சூரியன் தொடர்பு கொள்றாருல. சுக்கிர தசையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இட தொடர்பு தான். அப்போ இதுவும் 10ஆம் இட தொடர்பு தான். அப்போ சுக்கிர தசை சனி புத்தியில இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சூரியன் இங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அதிகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இவர் அதிகார சம்பந்தப்பட்ட வேலைகளும் போலாம். அதே போல சனி பாத்தீங்கன்னா இதுக்குதான் குறிப்பாரு. சனி பாத்தீங்கன்னா இவர் ஐஎஃப்எஸ் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஐஎஃப்எஸ்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸும் வரும். அதே மாதிரி இந்தியன் ஃபாரின் சர்வீஸும் வரும். ஃபாரின் சர்வீஸ்க்கு புதன் சுபத்துவமா இருக்கணும். அதிக சுபத்துவமா இருந்து 12ஆம் இடம் 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமா இருந்ததுன்னா அது மாதிரி வேலைகள் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இங்க சனி சுபத்துவமா இருக்காரு. சனி சுபத்துவமா இருக்கிறதுனால இந்த காட்டு அதிகாரியா, ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கக்கூடிய அமைப்பு, ஃபாரஸ்ட் ஆபீசரா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயம் அதுல உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே போல ராசிக்கு 2 10ஆம் இடங்களோட குரு தொடர்பு கொள்றதுனால தனம் சார்ந்த விஷயங்கள், பேங்க் சம்பந்தமான விஷயங்கள், இது எல்லாமே கிடைக்கும். அதே போல ரெவென்யூ ஆபீசர், டாக்ஸ் ரெவென்யூ ஆபீசர்
சரிங்களா? அது வந்து குரு சம்பந்தப்பட்டதுனால அவங்களுக்கு டாக்ஸ் சம்பந்தமான வேலைகள் வந்து கிடைக்கும். எல்லாமே இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமான வேலைகள் வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் நல்லா இருக்காரு, சூரியனும் நல்லா இருக்காரு, இங்க சிம்மமும் நல்லா இருக்கு, சிம்மாதிபதியும் நல்லா இருக்காரு. சிம்மம் நல்லா இருந்து சிம்மாதிபதி நல்லா இருந்து உங்களுக்கு 10ஆம் இட தொடர்பு அது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா நிச்சயமா வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது எப்ப வரும்னா சுக்கிரதசை சனி புத்தியில வரும். சனி வந்து பாத்தீங்கன்னா பாக்கியத்திட்டையும் தொடர்பு கொள்றாரு. அதனால ஆதிபத்திய நன்மைகள் வந்து நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இதே போல இன்னொரு ஜாதகத்துல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்கிட்ட உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு பர்சனல் கன்சல்டேஷன் வந்து கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.